உழவர் களத்தில் புதிய தலைமுறை தொடர்கிறது. கடலூரில் அரசு நிர்ணயிக்கும் ஆதாய விலையை கரும்புக்கு கொடுக்காமல் தனியார் சர்க்கரை ஆலைகள் அலைக்கழிப்பதாக கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதுகுறித்து கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் ராமலிங்கத்துடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நெல் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரும்பு விவசாயிகள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்முடன் பேசுவதற்காக கரும்பு விவசாய சங்க தலைவர் ராமலிங்கம் இருக்கார். அவருடன் கேட்போம். சார், இப்போ நெல் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால் விவசாயிகள் தற்கொலை என்பது அதிகமாக இருக்கிறது, உயிரிழப்பு என்பது அதிகமாக இருக்குது. நீங்கள் எதற்காக தொடர்ந்து போராட்டங்கள் எடுத்து வரீங்க? அரசுக்கு எதிரான உங்கள் குரல் எந்த நிலையில் இருக்குது? கடந்த 3 ஆண்டுகளாக அரசு அறிவித்த விலையை எந்த தனியார் சர்க்கராலும் கொடுக்கவில்லை. அப்படி தனியார் சர்க்கரை எதிர்த்து போராட்டம் நடத்தினாலும் அரசும் அதுவரை வாங்கி கொடுப்பதற்காக முயற்சி எடுக்கவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு வர வேண்டிய பாக்கி தொகை தமிழகம் முழுவதும் சேர்த்தால் 1860 கோடி ரூபாய் பாக்கி உள்ளது. கடலூர் மாவட்டம் மட்டும் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பாக்கி உள்ளது. EID பேரி சர்க்கரை ஆலை மட்டும் 120 கோடி ரூபாய் பாக்கி உள்ளது. இப்போ தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரீங்க. அரசு ஏதாவது செவி சாய்ச்சிருக்குதா? உங்களுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திருக்குதா? அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அரசு இதுவரை நாங்கள் கொடுக்கிறோம் என்று பேச்சுவார்த்தையில் சொல்லிவிட்டு அரசினுடைய கடைசி அறிக்கை மத்திய அரசு அறிவித்த 2300 FRB மட்டும் கொடுக்கவும் FRB கொடுக்காத ஆலைகளை உடனடியாக இந்த டிசம்பர் 31க்குள் கொடுத்து விட வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் உத்தரவு போட்டாரே ஒழிய தமிழக அரசு அறிவித்த 2850 தனியார் சர்க்கரை ஆலைகள் கொடுக்க வேண்டும் என்ற எந்த உத்தரவையும் போடவில்லை. கடந்த ஒரு ஆண்டாக சர்க்கரை விலை கிலோ 40 ரூபாயை தொட்டுவிட்டது. இருந்தாலும் சர்க்கரை உற்பத்திக்காக கரும்பை உற்பத்தி செய்யும் ரா மெட்டீரியல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுடைய நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அப்படி நஷ்டம் என்று தனியார் சர்க்கரை ஆலை சொல்வதென்றால் தமிழக அரசு நஷ்டம் ஏற்படும் சர்க்கரை ஆலைகளை நீங்கள் நடத்த வேண்டியதில்லை, நாங்கள் நடத்தி கொள்ளுகிறோம் என்று தனியார் சர்க்கரை ஆலைகள் 25 தனியார் சர்க்கரை ஆலைகளும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று இதன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.